தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் முதலாவது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் முதலாவது வேத வசனம். எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆமை எல்லாரும் அப்படியே கண்களை மூடி உங்களோட நாங்கள் இணைஞ்சுக்கிறோம். ஆண்டவரே இந்த சத்தியத்தை உண்மையாலுமே நாங்கள் ஆண்டவரே ஆமை நாம திரும்ப நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆமை நம்ம ஆவிக்குரிய அந்த ரலம் ஆவிக்குரிய அந்த மண்டலத்தோடு நம்ம இணைஞ்சு ஆவியானோரோடு கூட இணைஞ்சு இந்த சத்தியத்தை கேட்கிற பொழுது ஆமேன் உண்மையாலுமே நம்ம ஆவியில் நம்ம ஆத்துமாவில் சரீரத்தில் ஆமே தேவன் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை நிச்சயமாய் கொடுக்க போகிறாருங்கிற அந்த விசுவாசத்தோடு கருக்களானவர்களை தெளிவிக்கிற கர்த்தருடைய ஆமேன் உம்முடைய சத்தம், உம்முடைய வார்த்தை காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணின கர்த்தருடைய சத்தம், பெண்மான் குட்டிகளை ஈனும்படி செய்த கர்த்தருடைய சத்தம் இயேசுவின் நாமத்தில் எங்கள் பேர்ல இறங்கி வருவதாக, ஆண்டவரே இறங்கி வருவதாக. இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குங்கிற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தியத்தை அறிய 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 எங்களுடைய ஆவியில் எங்க ஆத்துமாவில் எங்க சரீரங்களுக்குள்ள ஒரு பெரிய விடுதலையை நீர் கொடுக்க போகிறதற்காக நன்றியோடு கூட துதிக்கிறப்பா. உம்முடைய பாசமுள்ள கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஒரு வரிய ஹல்லேலூயா. வெள்ளநடைய நீரப்பிடுமே பெலத்தினா அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு லீதியாளுடைய உள்ளத்தை திறந்து லீதியாளை வைத்தாண்டவர் அந்த பகுதியில் எழுப்புதலை கொண்டு வந்தது போல நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இவர்களுக்குள் ஒரு எழுப்புதலை கொண்டு வரட்டும். எழுப்புதலை கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, இவங்கள் எழும்பி கர்த்தருக்காய் பிரகாசிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறதுக்காய் நன்றி. தொடர்ந்து உம்முடைய பாசமுள்ள கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். மீண்டுமாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களிலே தேவன் நம்மளோடு கூட பேசினார். இஸ்ரவேல் அவருடைய, நல்லா சொல்லுங்க, இஸ்ரவேல் அவருடைய ராஜ்யம்னா என்ன சொன்னாரு? ஆட்சி தளம், ஆட்சி பீடம், மேனேஜ்மெண்ட் பிளேஸ், நிர்வாகிக்கிற ஒரு ஸ்தலம். அப்ப நீங்க யாரு? எதை நிர்வாகிக்கிற ஸ்தலம்? தேவனுடைய பரலோக திட்டத்தை நிர்வகிக்கிற ஒரு ஸ்தலமாக தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமாம், பரலோக பிளான்களை, ஹெவன் பிளான்களை உங்களுக்குள்ள வச்சு கர்த்தர் என்ன செய்ய போறாரா? நிர்வகிக்க போகிறேன் என்று சொல்லி, நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் என்று கர்த்தர் கடந்த நாட்களில் நம்மளோடு கூட பேசினார். வேதத்திலிருந்து யார் அவருடைய ராஜ்யம் என்று பேசினாரு? யாரை குறித்து நம்மளோட பேசினார்?
சாலமோன் அவருடைய ராஜ்யமாய், அதாவது பரலோகத்துல என்னன்னு இருக்குது, பரலோகத்தினுடைய மகிமை என்ன, பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை தேவன் யாருக்குள்ள வச்சு செயல்படுத்தினாரு? சாலமோன். நல்ல என்னோட இணைஞ்சுக்குங்க. யாருக்குள்ள வச்சு செயல்படுத்தினாரு? சாலமோனுக்குள்ள வச்சு தேவன் என்ன செஞ்சாரு? அவருடைய ராஜ்யத்தினுடைய மகிமையை, அவருடைய ராஜ்யத்தினுடைய ஐஸ்வர்யத்தை தேவன் வெளிப்படுத்தினார். ஆமென் என்று சொல்லாமா? அந்த ராஜ்யத்துல என்னென்ன இருந்துன்னு சொல்லி தேவன் நம்மளோடு கூட சொன்னாரு. அன்பு இருந்தது, சமாதானம் இருந்தது, ஞானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது, சமாதானம் இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது, மனோவிருத்தி இருந்தது, இளைப்பாறுதல் இருந்தது. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வல்லமை. ஆமென் என்று சொல்லலாமா? சாலமோன் காலத்துல சுகம் இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது, சமாதானம் இருந்தது, அப்புறம் என்ன இளைப்பாறுதல் இருந்தது, மனோவிருத்தி இருந்தது. சாலமோன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்துட்டே வந்தாரு. சாலமோன் கர்த்தரோடு கூட அந்த ஐக்கியத்துக்குள்ள இருந்தது நிமித்தம் அவருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டே வந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேசத்திலே ஜனங்கள் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் இருந்தார்கள். அப்படி இருந்ததைத்தான் சொல்லப்படுகிறது எழுப்புதல். அதுதாமா எழுப்புதல். ஆமென் என்று சொல்லாமா? சாலமோன் காலத்தில் ஒரு எழுப்புதல் வந்தது. ஆமென் என்று சொல்லாமா? அடுத்து யோசபாத் காலத்தில் ஒரு எழுப்புதல் வந்தது. அடுத்து எசேக்கியா ராஜா காலத்தில் இதெல்லாம் இருந்தது. இதுதான் எழுப்புதல். ஆமென் என்று சொல்லாமா? பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த சுகம், ஆரோக்கியம், ஞானம், வல்லமை எல்லாம் பூமியிலே கொண்டு வந்து சாலமோனை வைத்து தேவன் வெளிப்படுத்தினாரே, அதுதான் எழுப்புதல். ஆமென் என்று சொல்லாமா? அந்த எழுப்புதலுக்கு தேவன் நம்மளை தயார்படுத்திட்டு இருக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? அன்றைக்கு சாலமோனுக்குள் தேவன் அந்த ராஜ்யத்தை வைத்து அந்த எழுப்புதலை வெளிப்படுத்தினது போல இன்றைக்கு நமக்குள்ளேயும் தேவன் அந்த ராஜ்யத்தை வைத்து அவர் என்ன செய்கிறாரா? அந்த எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் எழுப்புதலுக்காக தேவன் நம்மளை ஒரு மறைவிடத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அதுக்கு தான் சொல்றேன், உங்களை வர நாட்களில் ஆண்டவர் ஒரு தலைமைத்துவத்தினுடைய அபிஷேகத்தோடு கூட நடத்த போகிறார். ஆமென் என்று சொல்லாமா? சரி, ஓகே. கடந்த நாட்களில் இஸ்ரவேல் அவருக்கு நல்ல கம்பீரமா சொல்லுங்க, இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யம் ஆயிற்று. அப்ப நான் கடந்த நாட்களில் சொன்னேன், தமிழ்நாடு சிஎம்னுடைய ராஜ்யம், சென்னை நகரம் எப்படி, ஆமா, ஒரு அப்படின்னா சென்னை நகரம் அதுக்குள்ள ஒரு எப்படி தலைமைத்துவம், அதே போலதான் இஸ்ரவேல் அவருடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ள ஒரு நகரம் இருக்கிறது, அதுதான் பரிசுத்த நகரமாகிய எருசலேம். ஆமென் என்று சொல்லாமா? கடந்த நாட்களில் ஆண்டவர் ராஜ்யத்தை குறித்து நிறைய காரியத்தை நம்மளோடு கூட பேசினார். இன்றைக்கு தேவன் நம்மளை ஒரு எருசலேமாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென் என்று சொல்லாம? என்னவா மாற்ற விரும்புகிறாரு? திரும்ப சொல்லுங்க, என்னவா மாற்ற விரும்புகிறாரு? திரும்பவும் வாசிப்போம், திரும்பவும் அந்த வேத வசனத்தை வாசிப்போம். எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். ஆமென் என்று சொல்லலாமா? இன்னைக்கு தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த நகரமாகிய, நல்லா சொல்லுங்க, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மளை அந்த பரம எருசலேமாய் அல்லது பரிசுத்த எருசலேமாய் அல்லது பரிசுத்த மணவாட்டியாய் தேவன் நம்மளை மாற்ற விரும்புகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? வெளிப்படுத்தல் 21 நினைக்கிற 21 வாசிக்கிற பொழுது வாசிங்க பார்க்கலாம். அந்த எருசலேம் யார் அப்படின்னா, வாசிங்க வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 2வது வேத வசனத்தை வாசிப்போம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அடுத்து 3வது வேத வசனத்தை வாசிங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆமென் என்று சொல்லாமா? ஆமே. இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு இதை சொல்லிட்டுனா உங்களுக்கு மித்தது கொஞ்சம் புரிஞ்சிடும். அதாவது தேவன் எப்பவுமே, தேவனுடைய ஒரு பெரிய விருப்பம் எப்பவுமே எப்படின்னா, தேவன் மனிதனோடு கூட உலாவ விரும்புகிறார். ஆமென் என்று சொல்லாமா? ஏன்னா தேவன் ஆதாமோடும் ஏவாளோடு என்ன செஞ்சுட்டா இருந்தாராம்? உலாவினார். என்ன பண்ணினாரா? ஆதியிலே தேவன் மனுஷனோடு, ஆமா, ஆதாமோடும் ஏவாளோடும் தேவன் என்ன செஞ்சாரோ? உலாவிட்டு இருந்தாரு. அப்படி உலாவி கொண்டிருந்த
இருந்த பொழுதுதான் சாத்தான் என்ன செஞ்சா, உள்ள பூந்து மனிதனையும் தேவனையும் பிரித்து மனிதன் தேவனோடு உலாவுகிறத தடுத்துட்டான். ஆனா தேவன் எதுக்கு இவ்வளவு ப்ராஜெக்ட பண்றார் அப்படின்னா, மறுபடியும் தேவன் மனிதர்களோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். எல்லாரும் ஆமென் சொல்ல. மனிதர்களோடு என்ன செய்ய விரும்புறாரு? வாசஸ்தலம். இந்த இடத்துல பாருங்க, தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்குதாமா? மனுஷர் எங்க இருக்கு? மனுஷர். நல்ல இடத்துல மனிதர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதே. அதைத்தான் இன்றைக்கு தேவன் நம்மளை மாற்ற விரும்புகிறார். பாருங்க, ஆதாம் ஏவாளோடு கூட தேவன் உலாவினார், அது கட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏனோக்கோடு கூட கர்த்தர் என்ன செஞ்சுட்டே இருந்தாரா? உலாவிட்டே இருந்தார். ஏனோக்கும் தேவனும் ஒன்றாக நடந்தார்கள். ஏன்னா அதாவது தகப்ப தம் பிள்ளையோட பேசிட்டே இருக்கணும்னு விரும்புகிறார். ஆமென் என்று சொல்ல. இதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. தகப்பன் தன் பிள்ளையோட, தேவன் அவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட நம்மளோட உறவாடிட்டே இருக்கணும்னு விரும்புறாரு, உலாவிட்டே இருக்கணும்னு விரும்புறாரு. இந்த இடத்துல இருக்குது பாருங்க, ஏனோக்கோடு கூட கர்த்தர் நடந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏனோக்கோடு கூட கர்த்தர் நடந்தார். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தேவனோடு கூட சஞ்சரிச்சு கொண்டே இருந்தார். இப்படி ஒன்னொன்னா பார்க்கிற பொழுது அடுத்து மோசேட்ட சொல்வார், லேவியராகும் 26 நான் மனிதர்களிடத்துல வாசம் பண்ணும்படி அவர்களிடத்துல எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணு சொல்லுவாரா. நான் அவர்களோடு கூட சஞ்சரிச்சே இருக்கணும்னு விரும்புகிறேன். மனிதனோட நான் இருக்கணும்னு விரும்புகிறேன். பரலோகத்தில் 24 மூப்பர்களும் என்னை ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்து கொண்டிருந்தாலோ இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். அதனால எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுன்னு யார்கிட்ட சொல்றாரு? மோசேட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலமோன் ஆலயத்தை கட்டின பொழுது அந்த மகிமை இறங்கி வந்தது. இப்படியே மறுரூபம் ஆயிட்டே இருந்து கடைசியில் அவர் என்ன நினைச்சிட்டார்னா, ஆசாரிப்பு கூடாரத்தில் உலாவ விரும்பினார், அப்புறம் ஆலயத்தில் உலாவ விரும்பினார். அதுக்கப்புறம் கடைசியில் சொல்லிட்டார், நீயே அந்த ஆலயம்ட்டார். என்ன சொல்லிட்டாரு? நீயே அந்த ஆலயம், உனக்குள்ள நான் என்னாலும் தங்கி இருக்க விரும்புகிறேன். எப்படி விரும்புகிறாரு? நான் உனக்குள்ள வாசஸ்தலத்தினுடைய மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். வாசஸ்தலம் அப்படின்னா மீனிங் சஞ்சரிக்கிற ஸ்தலம். என்ன சொல்லுங்க? சஞ்சரிக்கிற ஸ்தலம். வாசஸ்தலம்னா மீனிங் என்ன? தேவனும் மனிதனும் சஞ்சரிச்சுட்டே இருக்கணும். அப்பான்னு கூப்பிட்டா என்ன மகளேன்னு கூப்பிடணும். அப்பான்னு நான் கூப்பிட்டேன்னா என்ன மகளே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நானும் டேடி அல்லது நீங்களும் ஏசப்பாவும் அப்படியே இணைஞ்சு சஞ்சரிச்சு ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறதுங்கிற வார்த்தையின்படி அந்த சஞ்சரிக்கிற ஸ்தலமாக நீங்களும் நானும் மாறணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இந்த பூமியில நிறைய கிரயம் செய்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அதனால்தான் அவர் சொந்த ரத்தத்தையே சிந்தி நம்மளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அப்ப சொல்லுங்க, அப்ப தேவன் சொல்றாரு, நீ அவருடைய ராஜ்ய மகளே, அதாவது ராஜ்யனா உன்னிடத்திலிருந்து என் வல்லமையை வெளிப்படுத்த விரும்புற. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உனக்குள் தங்கி இருக்க விரும்புறேன். என்ன விரும்புறாரா? அதுதான். அதாவது வாசஸ்தலம் என்றால் என்ன அர்த்தம்னா, அவர் நமக்குள் தங்கி இருக்க விரும்புறாரு. அப்படி தங்கி இருக்கிற ஒரு நகரமாக, அதுதான் பரிசுத்த நகரம். அந்த பரிசுத்த நகரத்துக்கு பெயர் தான் எருசலேம். ஆமென் என்று சொல்லாம என்னவாமா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரிச்சுக்கோ, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரத்தை நீ என்ன செஞ்சுக்கோ, போட்டுக்கோ. இப்போ ஏன் நான் எருசலேம் சொல்கிறேன்? நான் உண்மையான எருசலேம் சொல்கிறேன். அதாவது இஸ்ரவேல் இருக்கிற எருசலேம் பாழாய் போய் கிடக்குது. எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை நீ என்ன செஞ்சுக்க, உடுத்திக்கோள். அந்த எருசலேமாகத்தான் தேவன் நம்மளை மாற்ற விரும்புகிறார். ஒருவேளை இந்த கடைசியில் உங்களுக்கு இந்த நான் தான் எருசலேம் அப்படிங்கிறத தேவன் உங்களுக்குள்ள நிச்சயமாக அந்த காரியத்தை வச்சிருவாரு. ஆமென் சொல்லுங்க. நம்ம யாராமா? எருசலேம். நம்ம யாராமா? திரும்ப சொல்லுங்க, நம்ம யாராமா? ஆமா. இன்னொரு சொல்றாரு பாருங்க, எருசலேமை குறித்து மத்தேயு 5:35 வாசிக்கிற பொழுது, ஆமா, அது மகாராஜாவின் நகரம். சொல்லுங்க, என்னவாமா? சொல்லுங்க, வேகமா எடுத்துட்டீங்களாமா? வாசிங்க. ஆமா, மத்தேயு 5:35. பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவின் நகரம். ஆமென் என்று சொல்லாம நம்ம யாராமா?
ஆமா, கம்பீரமா சொல்லுங்க, கம்பீரமா சொல்லுங்க. அதான் நான் சொல்றது. ஒருவேளை உங்களுக்கு இப்போ புரியாத மாதிரி இருக்கு. நீங்க உள்ள வர 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 தேவன் என்னை இப்படி மாற்ற விரும்புறாருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வந்துடும். ஆமென் என்று சொல்ல நம்ம யாராமா? மகாராஜாவின் நகரம். இன்னும் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கிற, வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 14வது வேத வசனம். ஏசாயா 60:14. உன்னை ஒடுக்கிறவனின் பிள்ளைகளும் உன்னிடத்தில் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்று. உன்னை என்னன்னு சொல்லுவாங்களாமா? நல்லா சொல்லுங்க. உன்னை என்னன்னு சொல்லுவாங்களா? கர்த்தருடைய நகரம். உன்னை என்னன்னு சொல்லுவாங்களா? நல்லா கம்பீரமா சொல்லுங்க. உங்களை என்னன்னு சொல்லுவாரா? கர்த்தருடைய நகரம். திரும்ப சொல்லுங்க. உங்களை என்னன்னு சொல்லுவாங்களாமா? கர்த்தருடைய நகரம். நீ இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? இப்ப யாரு நீங்க? இப்ப நீங்க யாரு? கர்த்தருடைய நகரம். ஏன் கர்த்தருடைய நகரம் அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு இந்த அதிகாரத்துல இருக்குது. ஏன் உங்களை கர்த்தருடைய நகரம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒருவேளை நான் பிரசங்கித்த வார்த்தை தான். அதை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா அதே அதிகாரம் தானே? 60:1 வாசிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்ப கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிச்சுதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? இல்ல பிரசங்கித்ததை சொல்றேன். என்ன அதுக்கு மெயின் சொல்லுங்க. முக்காடு. ஆமா, உங்க மேல என்ன இருந்தது? திரும்ப சொல்லுங்க. உங்க மேல என்ன இருந்தது? உங்க மேல என்ன இருந்தது? முக்காடு இருந்தது. இப்ப இந்த முக்காடு நீங்கினபடியினாலே மகிமை உங்களுக்குள்ள வந்துருச்சு. மகிமை உங்களுக்குள் வந்தபடினாலே உங்களை கர்த்தருடைய நகரம் என்று தேவன் சொல்லுகிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? திரும்ப சொல்ற, உங்க மேல ஒரு இருள் இருந்தது, உங்க மேல ஒரு முக்காடு இருந்தது. ஆமா, அந்த முக்காடு எப்போ உங்களை விட்டு நீங்குச்சுன்னா கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிக்க 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 கர்த்தருடைய மகிமை உங்களிலிருந்து வெளியாக இப்போ உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கர்த்தருடைய நகரம். உங்களை பார்த்து என்ன சொல்றாங்களா? நீங்கள் கர்த்தருடைய நகரம். சொல்லுங்க, நீங்க உங்களை பார்த்து என்ன சொல்றாங்களாமா? திரும்ப சொல்லுங்க. உங்களை பார்த்து என்ன சொல்றாங்களாமா? இப்போ கொஞ்சம் விசுவாசம் வந்துருச்சு. நான் கர்த்தருடைய நகரம்னு சொல்லி உங்களுக்கு என்ன வந்துருச்சுப்பா? ஆமா, இது முடிகிற பொழுது முழுசா வந்துடும். ஆமென் என்று சொல்லுவோம். இப்போ உங்களுக்குள்ள நீங்க யாராமா? கர்த்தருடைய நகரம். சரி, இங்கே கொஞ்சம் அப்படி இங்கே நிற்குவோம். நின்றுட்டு அடுத்து இப்போ உண்மையான ஒரு எருசலேமை குறித்து ஒரு வரைபடத்தை அப்படியே நம்ம பார்த்துட்டு வரப்போகிறோம். அதாவது உண்மையாலுமே இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எருசலேமை குறித்து கொஞ்சம் அப்படியே ஒரு வரைபடத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி ஒரு எருசலேமாய் மாறப்போகிறேங்கிறதை குறித்து தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட பேச போகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென். அப்போ இந்த எருசலேம், அதாவது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்த எருசலேமை குறித்து சொல்லப்படுகிறது. இது மகாராஜாவினுடைய நகரம். அடுத்து பரிசுத்த நகரம். மெயின் என்னன்னா, இந்த எருசலேம் ஒரு தரிசன பட்டணம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாம். எருசலேம் என்றால் என்ன அர்த்தம்? நல்லா சொல்லுங்க. எருசலேம் என்றால் என்ன அர்த்தம்? திரும்ப சொல்லுங்க. எருசலேம் என்றால் என்ன அர்த்தம்? எருசலேம் என்றால் தரிசன பட்டணம் சொல்லலாம். அல்லது எருசலேம் என்பது சமாதானத்தினுடைய பட்டணம். ஏன்னா எருசலேம் என்றால் என்ன அர்த்தம்? ஒன்று தரிசன பட்டணம், ரெண்டாவது எருசலேம் என்றால் சமாதான பட்டணம். ஏன் இந்த எருசலேமை தேவன் ஒரு தரிசனம்னா என்னன்னு சொல்லுங்க. தரிசனம் அப்படின்னா என்ன? விஷன். அதாவது இப்படி சொல்லாமே, தரிசனம்னா தேவன் இப்போ ஜாக்லின் ஒரு தரிசன பட்டணம்னு சொல்லலாம். ஏன்னா ஜாக்லினுக்குள்ள இருந்து எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அதுதான் தரிசன பட்டணம். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எருசலேம் என்னவாமா? தரிசன பட்டணம். ஏன் அப்படின்னா எருசலேமுக்குள்ள இருந்துதான் தேவன் எல்லா காரியத்தையும் நிறைவேற்ற விரும்புகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஏன் எருசலேமை தெரிந்தெடுத்தாரு? எஸ், அதாவது உலக வரைபடத்திலேயே சென்ட்ரல் பிளேஸ் என்னன்னா இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசத்திலே சென்ட்ரல் பிளேஸ் எதுனா எருசலேம். எருசலேமையும் சென்ட்ரல் பிளேஸ் எதுனா சீயோன் மலை. எல்லாரும் கரங்களை தட்டலாமா? எல்லாரும் கரங்களை தட்டலாமா? அப்போ ஏன் தேவன் எருசலேம் பட்டணத்தை தரிசன பட்டணம் என்று சொல்றாருன்னா, அவருடைய எல்லா காரியங்களும் அங்கதான் நடந்தது. வேதத்துல வாசிங்க, சர்வ பூமியில் வாசிங்க, சங்கீதம்
இல்ல 48 வாசிங்க பார்க்கலாம். வடதிசையில் உள்ள வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம், சீயோன் பர்வதம், வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும், வடிப்பமான ஸ்தானமும், சர்வ பூமியின், சர்வ பூமியின் சொல்லுங்க எப்படியாமா, சொல்லுங்க எப்படியாமா, சர்வ பூமியே மகிழ்ச்சியுமாய் மகிழ்ச்சி. சர்வ பூமிக்கு நல்ல விளங்கமா, எருசலேம் என்றால் நல்ல விளங்க. சர்வ பூமியின் அந்த சீயோன் மலைதான் சர்வ பூமியினுடைய சென்ட்ரல் பிளேஸ். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்ல. இன்னும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 74 வாசிங்க பார்க்கலாம். 74 12 1 2வது வேதவசனம் வேகமா வாசிங்க. 74 12 பூமியின் நடுவில், பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற, ரட்சிப்புகளை சொல்லுங்க, பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன், தேவன் பூர்வ காலம் முதல், போது தேவன் அவ்வளவுதான். பூமியின் நடுவில் எதை செய்யறாராமா? நல்லா சொல்லுங்க, பூமியின் நடுவில் எதை செய்யறாராமா? சரிங்க, பூமியின் நடுவில் அப்படின்னா அது நடுவில் தான் அப்படின்னா இன்னொரு உதாரணம் வாசிங்க. அந்த 2வது வேதவசனத்தை வாசிங்க. 2வது வேதவசனம் 74:2 நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும். சொல்லுங்க இப்ப சொல்லுங்க, அவர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? நடு மையம், பூமியினுடைய நடு மையம் இஸ்ரவேல், எருசலேம். எருசலேம்ல சீயோன் மலை, அந்த சீயோன் மலை தான் பூமியினுடைய நடு மையம். ஆமென் என்று சொல்லாம இன்னும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா யாத்திராகமம் 8:22 பூமியின் நடுவில் அவருடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் நிறைய இருக்குது. ஓகே, இது இப்ப சொல்லுங்க, பூமியினுடைய நடுமையம் எது? சீயோன் மலை. ஒன்று இது சீயோன். இந்த சீயோன் மலை எங்க இருக்கு? எருசலேம்ல இருக்கு. எருசலேம் எங்க இருக்குன்னா இஸ்ரவேல் தேசத்தில் இருக்குது. இன்னும் என்ன அங்க ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னா சொல்லப்படுகிறது. அதாவது இந்த சீயோன் மலையினுடைய மண்ணில் இருந்துதான் ஆதாம் உண்டாக்கப்பட்டான். ஆமென் என்று சொல்லலாமா? சீயோன் மலை அந்த மண் எப்படி இருக்குன்னா செம்மண்ணா இருக்கு. எப்படி இருக்குமாமா? செம்மண். ஆடம் அப்படின்னா செம்மண் அப்படின்னு அர்த்தம். ஆடம்னா என்ன அர்த்தம்? செம்மண். அப்போ அந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட ஆதாம் எந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான் என்றால் பூமியினுடைய நடுமையத்தில் இருக்கிற அந்த சீயோன் மலையிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணில தான் அவன் என்ன செஞ்சா? ஆதாம் உருவாக்கப்பட்டான். இது அடுத்து, ஏன்னா நிறைய காரியங்கள் அங்க நடந்திருக்கனால சொல்றேன். அடுத்து என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த சீயோன் மலையை மோரியா மலை, இதெல்லாமே எருசலேமுக்குள்ள இருக்குது. அந்த சீயோன் மலை நிழலாட்டம் மோரியா. அந்த மோரியா மலையில் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன நடந்தது? ஈசாக்கு கிடத்தப்பட்டான். ஈசாக்கு என்ன செஞ்சான்? இயேசு கிறிஸ்து இந்த மலையில தான் பலியிடப்பட போகிறார் என்பதற்கு அடையாளமாக சீயோன் மலையில தான் அந்த மோரியா மலையில தான் என்ன செஞ்சாரா? ஈசாக்கு என்ன செஞ்சார்? பலியிடுவதற்கு அடையாளமாக என்ன செஞ்சார்? கிடத்தப்பட்டார் சொல்லலாம். அடுத்து என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அதாவது அதாவது கோலியாத்தை வீழ்த்தினது யாரு? எங்க வீழ்த்தினாரு? எருசலேம்ல. எங்க வீழ்த்தினாரு? எருசலேம்ல வீழ்த்தினாரு. அப்படி எருசலேம்ல வீழ்த்தப்பட்ட அவனுடைய தலையை கொண்டு வந்து இந்த சீயோன் மலையில் தான் புதைக்கப்பட்டது. இதெல்லாமே எதுக்கு அடையாளம்னா இயேசு கிறிஸ்துவின் சத்துருவினுடைய தலையை இங்கதான் நசுக்க போகிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் கொல்கதா மலை, கோலியாத்து அந்த தலை பொதிக்கப்பட்ட அல்லது புதைக்கப்பட்ட அந்த மலைக்கு பேர் தான் கொல்கதா. அதனால்தான் அந்த மலை பேர் என்னது? கொல்கதா. இயேசு கிறிஸ்து எங்க சிலுவையில் அறையப்பட்டாரு? கொல்கதா மலையில. அப்போ கோலியாத்தினுடைய தலை புதைக்கப்பட்ட இடம் எந்த இடம் தானா? கொல்கதா மலை. இப்ப திரும்பவும் சொல்லுங்க, பூமியினுடைய நடுமையம் எது? சீயோன் மலை. சீயோன் மலையில என்னென்ன காரியம் நடந்தது? முதல்ல ஆதாம் அந்த மண்ணிலிருந்து தான் எடுக்கப்பட்டால். அடுத்து ஈசாக்கு கிடத்தப்பட்ட ஒரு இடம். அடுத்து கோலியாத்தினுடைய தலை புதைக்கப்பட்ட இடம். அடுத்து இங்க தான் சாலமோன் ஆலயத்தையும் கட்டினார். ஆமென் என்று சொல்லாம அந்த எருசலேம்ல இங்க தான் சாலமோன் என்ன செஞ்சாரா? ஆலயத்தை இந்த இடத்துல தான் என்ன செஞ்சார்னா கட்டினார். இதுக்கு எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா சாத்தானினுடைய தலையை மிதித்து தேவ ராஜ்யம் அங்கே என்ன செஞ்சது? எழுப்பப்பட்டதுக்கு அடையாளமாக. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டின்
ஆபிரகாம் காலத்தில் நிகழ்கள், அதாவது நமக்கு வந்து திருஷ்டாந்தங்களாக கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஏசப்பா அங்கே தான் என்ன செஞ்சாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு, அங்கே தான் உயிர்ப்பிக்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் அங்கே தான் என்ன செஞ்சாரு, அங்கிருந்து தான் அந்த ஒலிவ மலையிலிருந்து, அதாவது எருசலேமை சுற்றி 7 மலைகள் இருக்கு. எருசலேமை சுற்றி 7 மலைகள் இருக்குது. அங்க அந்த மலையிலிருந்து, ஒலிவ மலையிலிருந்து தான் ஏசப்பா என்ன செஞ்சாரு, எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே மலைக்கு தான் இயேசு மீண்டும் வரப்போகிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப சொல்லுங்க, முதல்ல இருந்து சொல்லுங்க. ஏன்னா இது இதெல்லாம் விளங்கிருச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நம்ம ஒரு எருசலேமாய் தேவன் நம்மளை மாற்றுவார். அவருடைய திட்டங்கள், இதுதான் தரிசன பட்டணம். எருசலேம் என்றால் என்ன அர்த்தம்? திரும்ப சொல்லுங்க, எருசலேம் என்றால் என்ன அர்த்தம்? தரிசன பட்டணம். இப்போ அந்த தரிசனம் என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தினுடைய நடுமையம் எது? எருசலேம். அதுல சியோன். என்னென்ன செய்யப்பட்டது அங்க? திரும்ப சொல்லுங்க. அடுத்து ஈசா கடத்தப்பட்ட, அடுத்து கோலியாத் புதைக்கப்பட்ட இடம், கோலியாத்தினுடைய தலை புதைக்கப்பட்ட ஒரு இடம். அடுத்து சாலமோனுடைய ஆலயம். அடுத்து இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், அங்கதான் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். அடுத்து என்ன செஞ்சாரா, அவர் அங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். மீண்டுமாய் தேவன் வரப்போகிறார். ஆமென் என்று சொல்லாமா? இதுதான் எருசலேம் என்பது தரிசன பட்டணம். தேவன் அங்கே இன்னும் அவருடைய 1000 வருட அரசாட்சி அங்கதான் நிகழ்த்த போகிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? அவருடைய 1000 வருட அரசாட்சி என்னதான் அங்கதான் நிகழ்த்த போகிறார். ஓகே, இது எருசலேம் என்பது தரிசன பட்டணம். ஓகே, இப்போ இந்த எருசலேம் யாருடைய கையிலெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம அப்படியே பார்த்தோம். அப்படின்னா முதல்ல இந்த எருசலேம் எந்த இடத்துல வருதுன்னு சொல்லி வேதத்துல வாசித்தோம்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் வாசிங்க பார்க்கலாம், 15ஆம் அதிகாரம் 18வது வேத வசனம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி இருமகளே 15 18 14 இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை இருங்க ஒரு நிமிஷம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அந்த வேத வசனத்தை. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. ஆமென். இப்போ ஆபிரகாமை தேவன் அழைச்சு என்ன சொல்றார்னா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்ன பொழுது ஆதாம் என்ன செஞ்சார், தகப்பன் தாயை எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் காண்பித்த இந்த கானான் தேசம், அன்றைக்கு கானான் தேசம், இன்றைக்கு அது இஸ்ரவேல் தேசம். ஓகேவா? அப்போ ஆபிரகாம் கர்த்தர் காண்பித்த அந்த தேசத்தில் வந்து குடியிருந்தார். அதுதான் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிற பொழுது வாசிங்க. ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். அதாவது இந்த பூமியினுடைய சென்டர் பிளேஸ். ஓகேவா? குடியிருந்தான். இந்த தேசத்துக்கு அப்போ யாரு ராஜாவா இருந்தார் என்றால் மெல்கிசேதேக். யார் ராஜாவா இருந்தா? அந்த இடத்துல தான் சொல்லப்படுகிறது சாலேமின் ராஜா. யாராமா? எந்த ராஜா? தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேம். அதாவது இந்த எருசலேமுக்கு முதல் ஒரு வேர்டு என்னன்னா சாலேம். சொல்லுங்க, சாலேம். சாலேம்னா என்ன அர்த்தம்? சமாதானம் என்று அர்த்தம். இப்ப புரியுதா? சமாதானம். அதாவது எருசலேம் என்றால் 2 அர்த்தம் சொல்லப்படுகிறது. எருசலேம் என்றால் எரு கூட்டல் சாலேம். எரு என்றால் பட்டணம், சாலேம் என்றால் சமாதானம், சமாதானத்தின் பட்டணம் என்றும் சொல்லப்படுகிறது. இன்னொன்று என்னன்னா, அதாவது ஆபிரகாம் இங்கே பலி செலுத்தின பொழுது அங்கே வந்து ஈசாக்குக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி. அப்ப ஈசாக்கு கேட்கிறாருல, என் ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்ட பொழுது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஏகோவா ஈரே. சொல்லுங்க, ஏகோவா ஈரே. ஈரே அப்படிங்கிறதான் எரு. அப்போ எரு, அந்த ஈரே என்பதுதான் எரு. அப்போ பார்த்து கொள்ளப்படுகிற பட்டணம் அதுதான் எருசலேம். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ இந்த எருசலேமுக்கு முதல் என்ன பெயர் இருந்தது? சாலேம். என்ன பெயர் இருந்தது? சாலேம்ங்கிற ஒரு பெயர் இருந்தது. அப்போ முதல் இந்த பட்டணம் ஆபிரகாம் குடியிருந்தான். ஆனா இந்த பட்டணத்துல யார் முதல் ராஜாவா இருந்தால்? மெல்கிசேதேக். யார் ராஜாவா இருந்தா?
திரும்ப சொல்லுங்க, யார் ராஜாவா இருந்தா? மெல்கிசேதேக் என்கிறவர் தான் இதுக்கு ராஜாவாக இருந்தாரு. அதான் ஆபிரகாமுக்கு அங்கே குடியிருந்தா. அப்புறம் ஆபிரகாமுக்கு அப்புறம் யாரு குடியிருந்தா? ஈசாக்கு குடியிருந்தா. ஈசாக்குக்கு அப்புறம் யாரு குடியிருந்தா? யாக்கோபு குடியிருந்தா. அவன் பாதான் ஆறாமிலிருந்து அவன் எங்க குடியிருந்தான் என்றால் அந்த கானான் தேசத்திலே சாலேம் என்கிற பட்டணத்தில் குடியிருந்தாயா. ஆதியாகமம் 28 இருக்குது. அப்போ இப்ப யாக்கோபினுடைய குடும்பம் எல்லாம் இங்க குடியிருந்தது. ஆனா எல்லாரும் இவங்க திரும்பி எங்க போயிட்டாங்க? எகிப்துக்குள்ள போய் 430 வருஷம் எப்படி இருந்தாங்க? அடிமைத்தனத்திலிருந்து இப்ப திரும்பி வரார்கள். தேவன் என்ன செய்யறாரு? அந்த தேசத்துக்கு, ஏன்னா ஆபிரகாம் என்று சொன்னாரு 4ஆம் தலைமுறையிலே இவ்விடத்திற்கு நீங்கள் வருவீர்கள். அப்போ அப்படி வருகிற பொழுது இந்த கானான் தேசம், இந்த எமோரியருடைய தேசம், இந்த எல்லா தேசங்களையும் 7 ஜாதிகள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதுதான் எமோரியர், எபூசியர், கிர்காசியர், பெருசியர் என்கிற 7 ஜாதிகள் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதுல எருசலேமை ஆண்டு கொண்டிருந்த மனுஷர் யார் என்றால் எபூசியன் ஆண்டு கொண்டிருக்கிறார். யார் ஆண்டு கொண்டிருந்தா? திரும்ப சொல்லுங்க, யார் ஆண்டு கொண்டிருந்தா? திரும்ப சொல்லுங்க, யார் ஆண்டு கொண்டிருந்தா? எபூசியன் ஆண்டு கொண்டிருந்தார். வாசிங்க பார்க்கலாம். யோசுவா 18ஆம் அதிகாரம் 28வது வேத வசனம். 18ஆம் அதிகாரம் 28. சேலா, ஏலேப், எருசலேமாகிய எபூசி. போது. இப்போ எருசலேமுக்கு வேற பேர் வந்துருச்சு. இப்போ ஏன்னா எருசலேமை ஆளுகிற மனுஷன் யாருன்னா எபூசியன். சொல்லுங்க, யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்? அந்த 7 ஜாதிகள் இருக்காங்க பாருங்க. அந்த 7 ஜாதிகள்ல எருசலேமை ஆண்டு கொண்டிருக்கிற மனுஷன் யாரு? எபூசியன் ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த எபூசியன் என்றால் ஆவிக்குரிய அர்த்தம் மிதிக்கிறவன். என்னவாமா? சொல்லுங்க, என்னவாமா? அப்ப நல்லா சொல்லுங்க, எருசலேம் என்றால் என்ன அர்த்தம்? சமாதானம். ஓகே, சமாதானம். தரிசன பட்டணம். நல்லா சொல்லுங்க, எருசலேம் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய தரிசனங்களை நிறைவேற்ற போகிற பட்டணம் தான் இந்த எருசலேம். இப்ப இந்த தரிசன பட்டணத்தை மிதிக்கிறவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்போ இந்த எபூசியன் அப்படின்னா மிதிக்கிறவன் என்று அர்த்தம். இப்ப என்ன நடக்குதுன்னா தேவனுடைய தரிசனத்தை ஒருவன் மிதித்து கொண்டிருக்கிறான். புரிஞ்சாமா? தேவனுடைய தரிசன பட்டணத்தை ஒருத்தன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? மிதித்து கொண்டிருக்கிறான். அவன் யாருன்னா எபூசியன். அவன் யாருன்னா எபூசியன். ஆனா ஒண்ணு, தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் என்னன்னா இந்த எருசலேமை மீட்டெடுத்துறணும், இந்த எருசலேமை மீட்டெடுத்துறணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா அனுப்புறாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு பெரிய காரியம் நடக்கும் பாருங்க. வாசிப்போம் என்று சொன்னால் ஜோசுவாவின் புத்தகம். ஏன்னா ஜோசுவை இப்ப அப்படியே பங்கிட்டு கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி பங்கிட்டு கொடுக்கிற பொழுது வாசிங்க, ஜோசுவா 10ஆம் அதிகாரம் 1வது வேத வசனம். யோசுவா ஆயை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆய்க்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோட சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமா இருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் கேள்விப்பட்ட போது அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, எருசலேம் அதாவது எபூசியர் கையில இருந்தது. அந்த எபூசியரின் ராஜா யாருன்னா அதோனிசேதேக் தான் இப்ப எருசலேம்ல ராஜாவா இருக்கிறான். அங்க எருசலேமுக்கு ராஜாவா முதல்ல யார் இருந்தா? மெல்கிசேதேக். இந்த ஒரு சேதேக்கு. எந்த சேதேக்கு இது? அதோனிசேதேக்கு. இப்ப இவன் ராஜாவா இருக்கிறான். இப்ப யுத்தம் நடக்குது. இப்ப யோசுவா எல்லாரும் சேர்ந்து இந்த எருசலேமை மீட்டெடுக்க வராங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட பொழுது இந்த அதோனிசேதேக் என்ன செய்றான்? இன்னும் கூட எல்லா ராஜாக்களையும் சேர்த்திட்டா. எல்லா ராஜாக்களும் சேர்த்து இப்ப எதோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா எருசலேமுக்காக. அதாவது ஜோசுவா எருசலேமை மீட்டெடுக்க போராடுறாரு. இந்த 5 ராஜாக்களும் எருசலேமை அவங்க வசப்படுத்தி போராடி கொண்டிருந்தது பொழுதுதான் ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு சூரியனும் சந்திரனும் நின்ற இடம் இந்த இடம். ஏன்னா தேவன் அந்த எருசலேமை மீட்டுக்கொள்ள விரும்பினார். வாசிங்க பார்க்கலாம். 12வது வேத வசனம் வாசிப்போம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரர். அதாவது ஒரு நிமிஷம் இருங்க. இந்த எமோரியர் யார் அப்படின்னா இந்த
அந்த கானானியர், ஏத்தியர், எமோரி இவர்களுக்கு எல்லாருக்கும் ராஜா யாருன்னா எமோரியன். அவனுக்கு கீழே தான் என்னன்னா அவனுக்கு கீழே தான் இந்த 7 ஜாதிகள் இருக்கிறாங்க. இப்ப வாசிங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லு என்று சொன்ன பொழுது ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு தேவன் எருசலேமை மீட்டெடுக்கிறதுக்கு வானத்திலிருந்து ஒரு யுத்தம் நடந்தது. நான் சொல்றேன், இன்னைக்கு நீ ஒரு எருசலேமா இருந்தேனா உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவர். உன்னை மீட்டெடுக்க என்ன வேணாலும் அவர் செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவர். நீ ஒரு எருசலேம், நீ ஒரு தரிசன பட்டணம். நீ ஒரு தரிசன பட்டணம் மகளே, நீ ஒரு தரிசன பட்டணம். நீ சாதாரணமானவள் அல்ல. தேவன் அவருடைய ராஜ்யத்தை உன்னிலிருந்து வெளிப்படுத்துறதுக்கு அவருடைய தரிசனங்களை உனக்குள்ள வச்சிருக்கிறாரு. அவருடைய திட்டத்தை அவருடைய சித்தத்தை அவருடைய நோக்கத்தை அவர் உன்னை கொண்டு செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கிறதுக்கு அடையாளமாக நீ அவருடைய தரிசனமாக ஆமென் என்று சொல்லலாமா? நீ ஒரு தரிசன பட்டணம் மகளே, நீ ஒரு தரிசன பட்டணம். அந்த எருசலேமை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்டு சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தினார். ஏன்னா இந்த எருசலேம் பட்டணத்தை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக. ஆனால் யோசுவா மீட்டெடுத்தது உண்மைதான், ஆனால் மறுபடியும் பறிபோனது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நியாயாதிபதி காலம், அந்த காலம், இந்த காலம், எல்லா காலத்திலும் அந்த எருசலேம் மறுபடியும் சிறை பிடிக்கப்பட்டு போனது. இப்போ யாரு தான் அதை மீட்டு கொள்றாங்கன்னா வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வாசிங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4வது வேத வசனத்தை வாசிப்போம். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். 6வது வேத வசனம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர். நல்லா விளங்கிங்க. இப்ப நல்லா விளங்கி. இப்ப தாவீது ராஜாவாயிட்டார். எங்க ராஜாவாயிட்டாரு? இஸ்ரவேலில். ஆமா, அவர் முதல்ல 2 கோத்திரத்தை, அப்புறம் 10 கோத்திரத்துக்கு, அப்புறம் முழு இஸ்ரவேலுக்கு ராஜாவானாரு. இப்போ இவர் ராஜாவான உடனே முதல் செய்கிற காரியம் என்னன்னா வாசிங்க 6வது வேத வசனம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனார். இப்ப விளங்கிருச்சாம? இப்ப விளங்கிருச்சா? எருசலேம் யாரோட கையில் இருந்தது? எபூசியர் நல்லா விளங்க. ஏன்னா 7 ஜாதிகளுக்கு 7 பெயர் இருக்குது. அமலேக்கியன் என்றால் அபகரிக்கிறவன், கானானியன் என்றால் அடிமைப்படுத்துகிறவன், அடுத்து மீதியானியர் என்றால் கெடுத்து போடுகிறவன். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு 7 ஜாதிகளுக்கு 7 பெயர்கள் இருக்கிறது. அதுல எபூசியன் என்றால் என்ன அர்த்தம்? மிதிக்கிறவன். யாராமா? இப்ப மிதிக்கிறவன் எங்க இருக்கிறானா? எருசலேம் தரிசன பட்டணம், அல்லது எப்படி சொல்ல பரிசுத்த நகரம். அடுத்து எப்படி சொல்ல தரிசன பட்டணம், சமாதான பட்டணம். இப்ப இதையெல்லாம் மிதிக்கிறவனுடைய கையில் இருந்து இப்ப என்ன செய்யறாரா? எருசலேமை மீட்டெடுக்கிறதுக்காக அல்லது எபூசியனை அழிக்கிறதுக்காக தாவீது என்ன செய்யறாரா? அந்த எருசலேமுக்கு மேலாக யுத்தம் பண்ணி அந்த எருசலேமை மீட்டுட்டாரு. எருசலேமை மீட்டுட்டாருமா. எருசலேமை மீட்டது மாத்திரமல்ல, அது தாவீதின் எத்தனாவது வேத வசனம்? 7வது வேத வசனம். அது தாவீதின் வாசிங்க. ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான். எதை பிடிச்சா? நல்லா விளங்கி. இப்ப சென்ட்ரல் பிளேஸ் பிடிச்சாச்சு. எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? சியோன் கோட்டையை பிடித்து அது தாவீதின் நகரமாயிற்று. யாருடைய நகரம்? இது தாவீதின் நகரம். இதுதான் கர்த்தருடைய நகரம் அல்லது பரிசுத்த நகரம். இந்த கோட்டையை பிடித்து விட்டார்.
நான் கேட்குறேன், இப்போ ஒரு காரியத்தை சொல்கிறேன். சவுலை தேவன் எதுக்காக தள்ளினார் சொல்லுங்க பார்க்கலாம்? கீழ்ப்படியாம என்ன பண்ணிட்டாரு? இல்லை கீழ்ப்படியாம, அவ்வளோதான், அந்த ஒரே வார்த்தை. தேவன் சொன்ன அதாவது தேவன் சொன்ன வேலையை செஞ்சாரு, செய்யலேன்னு சொல்ல முடியாது, 100% செய்யலை. எல்லாத்தையும் அழிச்சு போடுனாரு. என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் என்ன செய்யலை, அழித்து போடாம கொஞ்சம் வச்சிருந்தாரு. இப்போ சவுல், திரும்ப சொல்லுங்க, சவுல் என்ன பாவம் செஞ்சாரு? சரி, ஓகே. இப்போ தாவீது என்ன பாவம் செஞ்சார் சொல்லுங்க பார்க்கலாம்? அடுத்தவருடைய மனைவியை எடுத்துக்கொண்டா, ஒன்று. ரெண்டாவது செஞ்சாருங்க, கொலை பண்ணுனா அவனை. ஆமாம், அவனை பத்சேபாளுடைய அவன் ஹஸ்பண்ட் என்ன செஞ்சா? ஊரியாவையா கொன்று போட்டா. இப்போ விபச்சாரமும் பண்ணி கொன்னும் போட்டுட்டா. இப்போ நான் கேட்குறேன், சவுல் செஞ்ச பாவம் பெருசா, தாவீது செஞ்ச பாவம் பெருசா? ஆனால் தாவீத கர்த்தர் என்னன்னு சொல்றாரு? இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன் சொல்றாரு? இந்த 2 காரியம் தாங்க. அதாவது நான் சொல்லட்டாமா? நான் சொல்கிறேன், இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய 2 வேலை. இந்த 2 வேலையைத்தான் தாவீது செஞ்சான். ஒன்று, இவன் தாவீது தாவீதை ஏன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாரு? நல்ல விளைங்க. தாவீதை ஏன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றார்னா, இந்த பூமியில 2 காரியத்தை கண்டிப்பா செய்யணும். ஒன்று, சத்துருவை அழிக்கணும். 2வது, தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையே. நல்ல விளங்கமா 2 வேலை. இதுதான் மைண்ட்குள்ள நீங்கள் எப்பவும் பதிவு வச்சுக்கணும். இந்த பூமியில் உங்களுக்கு என்னங்க வேலைனா, ஒன்று சத்துருவின் கிரியைகளை அழிக்கணும், 2வது தேவராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டணும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாம திரும்ப சொல்லுங்க, என்ன பண்ணணும்? 2 வேலை நமக்கு அழிக்கணும், 2வது தேவராஜ்யத்தை இந்த பூமியில் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணணும். தாவீது இந்த 2 தான் செஞ்சான். அதனால தான் அவன் செஞ்ச பாவங்கோட பெருசு தெரியல டேடிக்கு. அவன் என் இருதயத்தில் இருக்கிறதை நிறைவேற்றி முடித்தான். அவன் என் இருதயத்தில் இருக்கிறதை நிறைவேற்றி முடித்தான். ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வேதத்தில் அதாவது அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதல் எதிரி யார் சொல்லுங்க பார்க்கலாம்? அமலேக்கியன். நல்ல விளங்க யாரு? அதாவது நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு, நமக்கு நேரம் இல்லை இப்போ. ஏன்னா இந்த அமலேக்கியனை அழிக்காததுனால தான் சவுலை தள்ளிட்டார். இந்த அமலேக்கியனை அதாவது இவன் எங்கிருந்து வரான்னு சொல்கிறேன். அதாவது இந்த அமலேக்கியன் யார் அப்படின்னா, யாருடைய சந்ததி இந்த அமலேக்கியன்? ஏசாவின் சந்ததி. யாருடைய சந்ததி? அதாவது ஏசாவின் சந்ததி தான் அமலேக்கியன். இப்போ பாருங்க, இப்போ ஏசா முதல்ல யாருக்கு விரோதமாக எழும்பினா? யாக்கோபுக்கு. நல்ல லைனா சொல்ற பாருங்க. இந்த ஏசா யாருக்கு விரோதமா எழும்பினா? யாக்கோபு. இப்ப ஏசாவுடைய சந்ததி அமலேக்கியர், யாக்கோபுனுடைய சந்ததி இஸ்ரவேல். இப்ப இந்த அமலேக்கியன் யாருக்கு விரோதமா எழும்புறா? இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்புறா. இப்போ இந்த அமலேக்கியனுடைய சந்ததி யாருன்னா ஆமான். இஸ்ரவேலினுடைய அப்படியே அந்த சந்ததி யாருன்னா யூதகுலம். இப்ப புரிஞ்சா? இப்போ ஏசா, நல்ல சொல்லுங்க, ஏசா யாக்கோபுக்கு விரோதமா, அமலேக்கியன் இஸ்ரவேலுக்கு விரோதமா, ஆமான் யூதகுல ஜனங்கள். புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா இவன் சந்ததி தான் ஏரோது. இன்னும் யூதகுல ஜனங்களுக்கு என்ன செஞ்சா? விரோதமாக இப்போ என்னென்ன இப்படி சந்ததியா இவன் எதிர்ச்சுட்டே வரா. இவனை என்ன செஞ்சா? அழிச்சுட்டே. இவன் சந்ததியா தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், அதாவது யாக்கோபுக்கு விரோதமா, இஸ்ரவேலுக்கு விரோதமா, யூதகுல ஜனங்களுக்கு விரோதமா இப்படி துரத்திட்டே வரானே. அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்றாரு, இவனை வானத்தின் கீழ் எங்கும் இராமல் இருக்கும்படி நாசம் பண்ணுவேன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? வானத்தின் கீழ் எங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன்னு. அப்படி நாசம் பண்ணுவேன்னு சொல்லித்தான் இந்த ப்ராஜெக்டை யார் கையில கொடுத்தாரு? சவுல் கையில கொடுத்தாரு. சவுல் என்ன செய்யல? நிறைவேற்றல. ஆனா இந்த அமலேக்கியரை முற்று முடிய அழித்தவன் யார் என்றால் தாவீது. நல்ல கரந்தட்டு. ஆமாங்க, நல்ல கரந்தட்டு. எந்த இடம்னா சொல்றார் பாருங்க, அந்த 1 சாமுவேல் 30 அப்படி அந்த இடம் தான் நினைக்கிற. வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேலோ வாசிங்க பிரதர். ஆமா, 1 சாமுவேல் 30 சொல்லுவார்ல, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா அப்படின்னு போய் அழிக்க போவார்ல. தேங்க்யூமா. வாசிங்கம்மா.
தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து, அது அமலேக்கியன் தானே, அது முழுக்க அந்த அல்லையில நீங்க வாசிக்கிற பொழுது, அதாவது அமலேக்கினை முற்றும் அழித்து போட்டவன் யார்னா தாவீது. சொல்லுங்க, யார் அது? தாவீது. அமலேக்கினை, அதாவது தேவனுடைய பெரிய எதிரி, அல்லது இவனை யாருக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்படுகிறது என்றால் சாத்தானுக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்படுகிறது. சாத்தானை இந்த பூமியில் அல்லது எருசலேமில் இராதபடி முற்றிலும் அழித்து போட்டவன் யாராமா? அமலேக்கியன். இந்த வேலையை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, ஏன் தாவீது தேவனுடைய இறுதி கேட்டவன் என்றால் அமலேக்கியரை முற்றிலும் அழித்து போட்டவன் இந்த தாவீது. ஒன்று. ரெண்டாவது, இந்த சீயோன் கோட்டையை பிடித்து அல்லது தாவீதின் நகரமாக மாற்றி தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில் அல்லது சாலமோன் ஆலயத்தை கட்டுகிறதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்தவன் யார் என்றால் இந்த தாவீது. தேவ ராஜ்யத்தை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணினவன். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில் எக்ஸ்டாப்ளிஷ் பண்றதுக்குண்டான எல்லா வேலைகளையும் செய்து முடித்து யாரு? தாவீது. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? அப்போ நமக்கு இந்த பூமியில கொடுக்கப்பட்ட பெரிய வேலை என்னன்னா, ஒன்னு சத்ருவின் கிரியைகளை அழிக்கணும், ரெண்டாவது தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டணும். இதுதான் நம்மளுடைய வேலை. எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ தாவீதே ஏன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவன் சொன்னார் என்று சொன்னார். ஒன்று, சத்ருவை முழுக்க அழித்தவரும் தாவீது தான். ரெண்டாவது, தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில எக்ஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அல்லது கட்டுகிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்து முடித்தவர் யாருன்னா தாவீது. ஆமென் என்று சொல்லாமா? இப்ப தாவீது இந்த சீயோன் கோட்டையை முடிச்சிட்டாரு. அடுத்து யார் வந்து சாலமோன் ஆலயத்தை கட்டுகிறார்? ஆமென் என்று சொல்லாமா? அப்ப நம்ம சத்ருவினுடைய கிரியைகளை அழித்து தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில கட்டுகிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்து விட்டோம் என்றால் அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில வந்துரும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? எல்லாரும், இதுதான் தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறது. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? ஓகே, இதுதான் எருசலேமினுடைய பேக்ரவுண்ட். இதெல்லாம் இது உங்களுக்கு புரியிற மாதிரி, இதெல்லாம் ஓரளவுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எருசலேமை குறித்து ஒரு புரிவு வந்துச்சா? சரி, இப்போ மறுபடியும் நமக்காக வருவோம். மறுபடியும் வாசிங்க, ஏசாயா 52:1. எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை ஆமா எடுத்துக்கோ. விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. இன்றைக்கு தேவன் இப்ப சொல்லுங்க, இப்போ எருசலேம், நல்ல விளைங்க, எருசலேம் எப்படி ஒரு தரிசன பட்டணமா இருந்து அல்லது தேவன் அந்த எருசலேமை ஒரு தரிசன பட்டணமாக எடுத்து அந்த தரிசனங்களை எல்லாம் எருசலேமிலிருந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரோ அல்லது நிறைவேற்றுவாரோ, அதே போலதான் என்னையை தேவன் ஒரு தரிசன மகளாக, தேவனுடைய தரிசனத்தை சுமக்கிறவளா, தேவனுடைய பெரிய திட்டத்தை, தேவனுடைய பெரிய நோக்கத்தை, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில கொண்டு வருகிறதுக்கு உண்டான எல்லா தரிசனங்களை நிறைவேற்றுகிறதுக்கு தேவனால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சொல்லுங்க சொல்லுங்க, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். மகனே மகளே, இந்த சத்தியத்தை நீங்க கேட்கிறீங்கன்னா இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்ளப்படல. தாயின் கருவில உருவாகுவதற்கு முன்னமே அவருடைய திட்டம் மேல இருக்குது. அவருடைய திட்டம் மேல இருக்குது. அவருடைய தாயின் கருவிலையே எத்தனையோ முறை மிதிக்க பார்த்தாங்க, நசுக்க பார்த்தாங்க, அழிக்க பார்த்தாங்க. ஆனாலும் யாருடைய கைகளில் தேவன் உங்களை ஒப்பு கொடுக்காம இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய தாங்கி கொண்டிருக்கிறார் என்றால் நீ ஒரு தரிசன பட்டணம். நீ ஒரு தரிசன பட்டண மகளே, நீ சாதாரணமானவள் அல்ல மகளே. எத்தனை முறை பிசாசுன நசுக்க பார்த்தா, எபூசிய நசுக்கினது போல எத்தனை முறை பிசாசுன நசுக்க பார்த்தா, எத்தனை முறை அவளாதான் முடிஞ்சிச்சு, இல்லை இனி நீ ஜீவனோட இருக்க மாட்ட, அவளாதான் 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 அவளாதான்னு சொல்லி
எத்தனை முறை தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இந்த பாட்டு பாடுறப்பெல்லாம் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வரும். எதுக்கு சொல்கிறேன்னா, தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்னமே கர்த்தர் உன்னை தெரிஞ்சிட்டாருமா. நீ ஒரு தரிசனப்பட்டன மகளே, நீ ஒரு தரிசனப்பட்டனம், நீ ஒரு தரிசனப்பட்ட. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வரும். ஏன்னா இந்த பாட்டை பாடுறப்பெல்லாம் எனக்கு இந்த சம்பவம் ஞாபகத்திற்கு வரும். இப்போ இருக்கிற ஆஃபீஸை விட முதல்ல ஒரு ஆஃபீஸில் நம்ம இருந்தோம். அப்போ ஒரு தாயும் ஒரு மகளும் ஜெபிக்க வந்தாங்க. ஆமாம், சிஸ்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்கள வந்தாங்க. அவங்களுக்கு கேன்சர் 4th ஸ்டேஜ். அப்போ அவங்க சூழ்நிலையிலலாம் சொல்கிறாங்க, இப்படி பிரச்சனைன்னு சொல்லி அவங்க அந்த 4th ஸ்டேஜ் வந்துட்டோங்கிறத சொல்கிறாங்க. அழுகிறாங்க, அவங்க அம்மா அழுகிறாங்க, எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி தான் முழங்கால் போட்டு சரி சிஸ்டர் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு தான் பாடுறேன், தூக்கி எறியப்பட்ட எண்ணெய் அப்படின்னு. நம்ம இது வரைக்கும் இந்த பாட்டை எப்படி பாடுவோம் அப்படின்னா, கர்த்தர் என்னை தூக்கி எறிஞ்சிட்டாரு, நீங்கள் என்னை அணைச்சிட்டீங்க ஆண்டவர், அப்படி தானே பாடுவோம். சரி மனுஷன் தூக்கி எறிஞ்சிட்டான், நீங்கள் என்ன அணைச்சிட்டீங்க, அப்படி தானே நம்ம பாடுவோம், தூக்கி எறியப்பட்ட அப்படின்னு. நான் பாடுற உடனே ஆண்டவர் என்னோட உள்ளத்துலேருந்து சொல்கிறாரு, இந்த மகளை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். என்ன சொன்னார்? இந்த மகளை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். இந்த சம்பவத்தை கேட்டோன்னு ஆடிட்டேன். அப்படியே இந்த மகளை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன்னு அப்படியே பாட்டை நிறுத்திட்டு அந்த மகளை பார்த்து கேட்குறேன், என்னம்மா ஏசப்பா இப்படி சொல்கிறாரு, உன்னை தூக்கி எறிஞ்சிட்டேன்னு சொல்கிறாருங்கிற பொழுது அவங்க சொன்னாங்க, ஆமாம் சிஸ்டர். ஏன் அப்படின்னா, அந்த சகோதரியும் தேவனும் அப்படி இருந்தாங்க. அவ்வளோ அதாவது அவங்க அந்த 10ஆம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்து அந்த சகோதரியோ தேவனும் ஒரு நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸாக, அதாவது ஏசப்பா சிரிக்கிறதை இவங்களால ஃபீல் பண்ண முடியுமா, ஏசப்பா அழுகிறதை இவங்களால ஃபீல் பண்ண முடியுமா. அதிகாலையில் எழுப்புவார், எந்திரிமாலே ஜெபிக்கலானா இவங்க 2 பேரும் உட்காந்து ஜெபிப்பாங்க. ஏசப்பா ப்ரேயர் பாயிண்ட்ஸை கொடுப்பாரு, இந்த மகளும் சேர்ந்து ஏசப்பா இவங்க ஜெபிப்பாங்க. அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் நல்லா ஏசப்பாவோடு நடந்து கொண்டிருந்த மகள். அப்போ அவங்க அந்த ஐடி ஃபீல்டுக்குள்ளே போனாங்க. அதுக்கப்புறம் வீட்லேயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்லி நிறைய கம்ப்யூட்டர்லாம் வச்சு வீட்லேயே ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி வேலைக்குள்ளே போன நாளிலிருந்து ஏசப்பாவோடு கூட இணைகிற அல்லது அந்த ஏசப்பாவோடு இருக்கிற அந்த கம்யூனிகேஷன், அந்த ஃபெல்லோஷிப், அந்த பாண்டிங் எல்லாம் உடஞ்சிருச்சு. அப்படியே ஏசப்பா விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க தூரம் வர ஆரம்பித்தாங்க. ஏசப்பா எத்தனையோ முறை சொன்னாரா, சரி மகளே நீ வேலையை விட்டுரு, நீ எனக்கு வேணும் மகளே, உன்னை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், பெரிய காரியத்தை செய்ய போகிறேன், உன்னை கொண்டு ஊழியத்தை நடத்த போகிறேன், உன்னை கொண்டு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி ஏசப்பா எத்தனையோ முறை அந்த சகோதரிகிட்ட சொன்னார். அந்த மக கீழ்ப்படியில் உணர்த்தினார். அந்த பழைய மாதிரி எழுப்பினார், எந்திரிமலை ஜெபிக்கலான்னு. இந்த சிஸ்டருக்கு ரொம்ப டயர்டு, இல்லை ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் நேரம் ஆண்டவர், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆண்டவர், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஏசப்பாவை எழுப்பிட்டு போயிடுவார். ஏன்னா இதெல்லாம் ஆண்டவர் அப்படியே சொல்கிறார், இப்படியெல்லாம் உன்னை எழுப்பினார், இப்படியெல்லாம் அதை சொன்னார். 7 முறை மகளே நான் உன்னை ஊழியத்துக்கு அழைத்தனே, 7 முறை உன்னை ஊழியத்துக்கு அழைத்தேன், உன்னை ஒப்பு கொடுக்கலையே, நான் உன்னை ஒரு நல்ல நண்பனாக நான் வச்சுருந்தனே, நீ இப்படி ஆயிட்டே, இப்படி
பண்ணிட்டேன். ஆண்டவர் பேசுறாரு பேசுறாரு பேச 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 அந்த சகோதரி, எங்கள் அக்கா என்னோடு கூட இருந்தா ஜாய்சக்கா, அந்த சகோதரி அப்படியே அந்த படுத்து அப்படியே அழுகிறாங்க, படுத்து உருண்டு. ஆமாம், நான் இந்த நிலையில் இருந்த, இன்னைக்கு இப்படி ஆயிட்டேன். ஆமாம், ஏசப்பா என்ன ஊழியத்துக்கு கூப்பிட்ட பொழுதெல்லாம் அந்த சகோதரி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஏசப்பா, ஊழியத்துக்கு எத்தனை காணிக்க வேணாலும் நான் கொடுத்துட்றேன் ஆண்டவரே, எத்தனை காணிக்க வேணாலும் நான் கொடுத்துட்றேன் ஆண்டவரே, தயவு செய்து என்னை ஊழியம் செய்யன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, ஊழியத்துக்கு எத்தனை லட்சம் வேணாலும் நான் கொடுத்துட்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இவங்க நிறைய முறை அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ ஏசப்பா அதெல்லாம் கடிந்து கொண்டு, இப்படியெல்லாம் ஒன்று நேஸ்தனே, இப்படியெல்லாம் நான் உன்ட்டு சொன்னனே மலை, இதெல்லாம் நீ கீழ்ப்படியாததினால தான் இந்த வியாதி என்னுடைய கோபம் என்று சொன்னார். இந்த வியாதி என்னுடைய கோப மகளே அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே அந்த சகோதரி அழுதாங்க. அப்போ நான் உடனே அந்த சகோதரினுடைய இந்த பக்கம் அவங்க இப்படி நான் உட்காந்து முழங்கால் போட்டிருக்கிறேன், இவங்களை முழங்கால் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த பக்கம் பிரஸ்ட்டில் தான் அவங்களுக்கு கேன்சர். இந்த கையை பிடிச்ச 2 பேர், ஆண்டவரே நீங்கள் தூக்கி எரிஞ்சா நாங்கள் எங்கே ஆண்டவரே போவோம், நீங்கள் இந்த சகோதரிக்கு இறங்குங்கன்னு சொல்லி அந்த சகோதரியுடைய கையை பிடிச்சி நான் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கொண்டு இருக்கிறேன். அப்போ அவங்க ஒரு விஷன் பார்க்குறாங்க. ஏசப்பா அவங்க சொன்ன சாட்சி, ஏசப்பா அந்த பக்கத்தில் வந்து நின்று அந்த பிரஸ்ட் அப்படியே தொடுகிற பொழுது அவங்களுக்குள்ள ஒரு குணமாக்குகிற அந்த வல்லமை இறங்கினதை அவங்க ஃபீல் பண்ணாங்க. எல்லாரும் ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ உடனே ஒப்பு கொடுத்தாங்க. சரி ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அப்போ ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ தொடர்ந்து நாங்கள் அவங்களுக்காக ஜெபித்தோம். அவங்க வீட்டில் போய் நாங்கள் என்ன செஞ்சோம்னா ஜெபிச்சுட்டு, அப்போ நான் அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு சில இருள்கள் போராடுகிறத நான் என்ன செய்யணும்னா நான் பார்க்குறேன். நிறைய சர்ப்பத்தினுடைய இருள். நல்லா விளங்கிங்க, கேன்சர் என்பது சர்ப்பத்தினுடைய இருள். நல்லா விளங்க, கேன்சர் வந்ததுன்னா அது சர்ப்பத்தினுடைய இருள். அதை நிர்மூலமாக்கினா கர்த்தர் நிச்சயமாய் சுகம் தருவார். ஆமென் என்று சொல்லாமல் அப்போது நான் சொல்கிறேன், அந்த உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா போராட்டத்தையும் பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த கிரிகளை முறியடித்து ஜெபிக்கிறது எனக்கு டைம் இல்லை. அதனால் நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு அப்போ மெட்ராஸ் ஜீசஸ் ஹால்ஸில் மீட்டிங் எனக்கு. அப்போ நான் சொல்கிறேன், சிஸ்டர் நீங்கள் என்ன செய்யணும், இங்கே இருக்க வேண்டாம், ஒரு 3 நாள் நீங்கள் போய் எங்கே செய்ய வெளியே இருங்க. நான் அங்கே போயிட்டு வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், இந்த கிரியைகளை முறியடித்ததுக்கு பின்பு இவங்க வந்து இந்த வீட்டில் குடியிருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சுட்டேன்னா வெளியூர் போயிட்டு நான் திரும்பி வருகிற பொழுது இவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சிஸ்டர் கேள்விப்பட்டீங்களா, நாங்கள் என்னென்ன ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னாங்க. என்னன்னு நான் கேட்டதுக்கப்புறம் தெரிஞ்சு, இந்த வீட்டுக்குள்ளே வைக்காதீங்கன்னு சொன்ன பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வேற ஒரு ஊழியக்கார் சொன்னாங்கன்னு கொண்டு வந்து வீட்டில் வச்சாங்க. வீட்டில் வச்ச 2வது நாளே அவங்க முடியாமல் ஆயிட்டாங்க. ஐசியூவில் வச்சாங்க. ஐசியூவில் 3 நாள் இருந்து அவங்க டெத் ஆகிட்டாங்க. 32 வயசு, சின்ன வயசு. இதை எதுக்கு சொல்கிறேன், இப்போ ஏன் ஆவியானவர் இதை சொல்கிறாருன்னா, தேவன் ஒரு தரிசனத்தோடு தாம்மா நம்மளை தெரிந்து கொள்கிறாரு. ஆனால் அந்த தரிசனத்தை விட்டு நம்ம வெளியே வருகிற பொழுது, தேவனுடைய கோபம் நம்ம மேலே வருகிற பொழுது அந்த தரிசனம் கலைக்கப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்கள் தரிசனத்தோடு தேவனுடைய தரிசனத்தை சுமந்து செல்லுகிற ஒரு மகளாக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம அப்படியே ஒப்பு கொடுக்க போறோம். எனக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கு. இந்த செய்தியை நான் நைட்டு 12 வரைக்கும் எடுத்துட்டு நான் அப்படியே போய் என்ன செஞ்சுட்டேன்னா, இந்த மெசேஜை எடுத்துட்டு நான் தூங்கிட்டேன். ஆனால் எத்தனை மணின்னு தெரியல. நான் கொஞ்சம் இன்றைக்கி லேட்டாக ஒரு 6 o'clock தான் எழும்பினேன். ஆனால் 5 மணியிலிருந்து எனக்குள்ள ஒரு மெசேஜ் ஓடுது. அந்த மெசேஜை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்து நான் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னன்னா எனக்கு இது, ஏன்னா அப்போ தான் நினச்சேன், அப்படிப்பட்டவர்கள் இந்த எல்லையில் இருக்கிறீங்க. ஏன்னா இது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு சம்பவம்னு சொல்ல, அல்லது கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு மெசேஜ். என்ன அப்படின்னா, வேதத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது ஆதியாகமம் 17, அதாவது ஆபிரகாமை தேவன் என்ன செய்கிறார், ஒரு பெரிய ஒரு எப்படி சொன்னா தரிசனத்தோடு, அதாவது இப்படி சொல்லலாமே,
நான் திரும்பவும் சொல்றேன், தேவன் மனிதனோடு வாசம் பண்ண விரும்புகிறார். ஒண்ணு, ஏன்னா ஆதாம் ஏவாளி நிமித்தம் அந்த தேவனுடைய திட்டம் உடைஞ்சிருச்சு. அப்ப அந்த திட்டத்தை யாரை கொண்டாவது மறுபடியும் புதுப்பிக்கலான்னு ஒவ்வொரு மனுஷனையா கர்த்தர் தேடிட்டு வரார். ஒவ்வொரு மனுஷனையா தேடினார். ஆதாம் ஏவாளோட உடைஞ்சிருச்சு. அடுத்து ஏனோக்கோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்றார். அடுத்து நோவாவோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்றார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆபிரகாமோடு கூட கர்த்தர் என்ன செய்யறாரா, உடன்படிக்கை பண்றார். ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணி உன்னுடைய சந்ததியில் இருந்ததா என்ன வரும், ஆமா அவன் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்கிறத என்ன செய்றார், ஆபிரகாமின் மூலமாய் தேவன் உடன்படிக்கை பண்ணி ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணி ஆபிரகாமை தேவன் அழைத்து கொண்டு வந்து ஆபிரகாமிட்ட பெரிய ஒரு நம்பிக்கையா இருக்கிறார். ஆபிரகாமை கொண்டு எப்படியாவது நான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கொண்டு வந்து இந்த பூமியை மறுபடியும் நான் மீட்டெடுத்துருவேன் என்று அவர் என்ன செய்யறார்னா ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணி அழைக்கிறார். பெரிய ஒரு நம்பிக்கையா இருக்கிறார். 12 தேவன் அழைக்கிறார். 13 ஒரு சம்பவம் நடக்குது. 15 கர்த்தர் மறுபடியும் ஆபிரகாமோடு கூட பேசுகிறாரு. ஆனா 16 என்ன நடந்துருச்சு, ஆபிரகாம் ஆகாரோட இணைஞ்சிட்டா. ஆபிராம் என்றால் ஒரே தகப்பன், அதாவது பரம தகப்பன் என்ற அர்த்தம். ஆபிரகாம் என்றால் பல ஜாதிக்கு தகப்பன் என்ற அர்த்தம். அப்போ இங்கேயும் இப்ப யாருடைய திட்டம் உடைக்கப்பட்டுருச்சு, தேவனுடைய திட்டம். இப்ப யார், ஆபிரகாமை மேலதான் ஒரு பெரிய நம்பிக்கையா இருந்தாரு. இப்ப ஆபிரகாம் மூலமா தேவ திட்டம் உடைக்கப்பட்டுருச்சு. இப்ப ஆபிரகாம் மூலமா தேவ திட்டம் உடைக்கப்பட்டுருச்சுங்கிறதுக்காக கர்த்தர் இப்ப யாருகிட்ட அந்த தேவ திட்டத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றார்னா சாராள் கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்றார். வாசிப்போம் அந்த வேத வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். இதுக்கு முன்னாடி நீங்க சாராளை குறித்து வாசிங்கன்னா சாராய் அப்படிதான் சொல்றாரு, சாராய் நகச்சா அப்படியெல்லாம் தான் சொல்றாரு. ஆனா முதல் பாருங்க, சாராயை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. 17ஆம் அதிகாரம் 15, 16 வாசிங்க. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாம சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாக, யார் எப்படியாமா ஜாதிகளுக்கு தாயாக, அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். இப்ப நல்ல விளங்க, இதுவரைக்கும் கர்த்தர் நல்ல விளங்கமா இதை எதுக்கு இதை சொல்றனா, உங்களை கடந்து தேவன் வேற ஒருவரை உங்க ஸ்தானத்தில் நிறுத்திட கூடாது என்பதற்காக இந்த காரியத்தை சொல்ற. இதெல்லாம் ஆண்டவர் நைட்டு பேசினார். ஏன்னா ஒருவேளை அப்படி உங்களுடைய ஸ்தானத்தை இழந்தவர்கள் இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த திட்டத்தை சொல்றாரு, இந்த காரியத்தை சொல்றாரு. ஆபிரகாமே உன்னை பெரிய ஜாதியாக்குவே, ஆபிரகாமே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தேசத்தை விட்டு உன் தகப்பனை விட்டு நீ வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கு, உன் பேரை பெருமைப்படுத்த, உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு ஆபிரகாமை அழைக்கிறார். 16ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமும் தேவ திட்டத்தை உடைச்சு போட்டுட்டாரு. இப்ப ஆபிரகாம் உடைச்சு போட்ட உடனே யாரை சூஸ் பண்றாரு, இப்போ அவள் மனைவி சாராயை இப்பதாங்க ஆசீர்வதிக்கிறார். இப்பதான் கர்த்தர், ஏன்னா கணவன் இருக்கிற அந்த தேவ திட்டம் இப்ப யார்கிட்ட மனைவி கிட்ட கர்த்தர் சொல்றாரு. மனைவியை வைத்துதான் தேவன் அதுக்கப்புறம் என்ன செய்றாரா, சாராளை ஆசீர்வதித்து அப்படியே அந்த தேவ திட்டத்தை ஈசாக்கு யாக்கோபு அப்படியே அந்த தேவ திட்டத்தை நகர்த்தி யாக்கோப்பிலிருந்து தாவீதிலிருந்து இயேசு கிறிஸ்து, ஆமென் என்று சொல்லாமா. இதை இன்னைக்கு கர்த்தர் எதுக்கு இந்த மெசேஜ் எல்லாம் நைட்டு பேசிட்டே இருக்கிறார் என்னன்னா, நிறைய பேரு உங்களுடைய தரிசனத்தை நீங்க இழந்துட்டீங்கம்மா. உங்க தேவ திட்டத்தை இழந்துட்டீங்க, தேவ தரிசனத்தை இழந்துட்டீங்க, தேவன் உங்களுக்கு கொடுத்த சொப்பனத்தை உடைச்சு போட்டுட்டீங்க, தேவனோடு செய்த உடன்படிக்கை இன்னைக்கு நீங்க உடைச்சு போட்டுட்டீங்க. உங்களை தாண்டி கர்த்தர் வேறு ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறாரு. இல்ல ஆண்டவரே, நான் தான் தரிசனப்பட்டனும், நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு வர, என்னையவே சொல்லுங்க, என்னையவே நானே வர, என்னை தாண்டி வேற ஒருவர் இல்லை, நானே வர ஆண்டவரே. சொல்லுங்க, நானே வர ஆண்டவரே, என்னை தாண்டி வேற ஒருத்தட்ட போயிட வேண்டாம். நீர் என்ன சொல்லுகிறீரோ அந்த சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுகிறதுக்கு என்ன 100% என்ன ஒப்பு கொடுக்கிற. எலியாட்ட போய் சொல்றாரு, உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு.
அப்படின்னா நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஒரு நாள் என்கிட்ட ஆண்டவர் அப்படியே அதை கற்பனையாக காட்டினார். இப்போ எலியா அப்படி உட்காந்துக்கிறாரு. எலிசாவை கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் நிறுத்திட்டு, எந்திரி எலியா, உன் ஸ்தானத்தில் யாரை நிறுத்திப்போ. எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஏன்னா நீ தேவ திட்டத்தை, எலியாவே நீ தேவ திட்டத்தை முழுமையாக நீ என்ன செய்யலை, நிறைவேற்றல. அதனால ஸ்தானத்தில் யாரை கொண்டு வர, எலிசாவை. மோசே சொன்னா, நானா இவங்களை பெத்த ஆண்டவரேன்னு கேட்டா ஜோசுவாவை கர்த்தர் எழுப்பிட்டாருமா. எல்லா ஆண்டவரே என் ஸ்தானத்தில் நானே தான் நிற்பேன். சொல்லுங்க, நான் நிறைய முறை அப்படிதான் டேடிட்டேன்னு ஒப்பு கொடுப்பேன். என்னை தாண்டி வேற ஒருவர்கிட்ட போயிட வேண்டாம். நீர் என்ன சொல்றீரோ, நீர் என்ன சொல்றீரோ 100% நானே என்ன ஒப்பு கொடுக்கிறான். என்ன தாண்டி வேறொருவர்கிட்ட என்னுடைய திறவுகோலை நீங்க கொடுக்காதீங்க. நானே பரலோக ராஜ்யத்துடைய திறவுகோலை பெற்றுக்கொண்டதுக்கு நான் வர ஆண்டவரே, என்னையவே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னையவே ஒப்பு கொடுக்கிறோம். திரும்பவும் சொல்ற மகளே, உன் ஸ்தானத்தை நீ இழந்தராத. ஒருவேளை உன் ஸ்தானத்தை நீ இழந்தீனா, சகரியா 2:12 நினைக்கிறேன், திரும்பவும் கர்த்தர் எருசலேமுக்காக இறங்கி இருக்கிறாரு. திரும்பவும் கர்த்தர் எருசலேமை கட்டுவாரு. மறுபடியும் நீ கட்டப்படுவ. மறுபடியும் ஸ்தானத்துல கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துகிறார். உனக்கு அலங்கார வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறாராமா. ஓ என் பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரிச்சுக்கோ. அசுத்தம், ஆமா, விருத்த சேதனம் இல்லாதும் அசுத்தனை இனி உன்னிடத்துல வருவதில்லை. உன் பரிசுத்த அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கோ, உடுத்திக்கோ, போட்டுக்கோ, போட்டுக்கோ. நீ சாதாரணமானவள் அல்ல மகளே, நீ எல்லா மகளே, நீ சாதாரணமானவள் அல்ல. உண்மையா என் உள்ளத்திலிருந்து சொல்கிறோமா, இந்த சத்தியத்தை டேடி நமக்கு வெளிப்படுத்துகிறார்னா, நம்ம மேலே வைக்கிற அபிஷேகம் ஒரு சாதாரணமானதுக்கு அல்ல. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே இருந்து புறப்பட்டார்கள் என்று சொல்லத்தக்கதாய் 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 உங்களை கர்த்தர் நிரப்புவாருமா. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ உனக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கு. நீ ஒரு தரிசன பட்டணம், நீ ஒரு தரிசன மக. உனக்குள்ள தேவன் தனது தரிசனத்தை நிறைவேற்ற விரும்புகிறாரு. ஆனால் எல்லாரும் உன்னை நசுக்கிறாங்க தானே, எல்லாரும் உன்னை மிதிக்கிறாங்க தானே, எல்லாரும் உன்னை அசட்டை பண்ணுறாங்க தானே. கர்த்தருடைய கண்கள் ஏகோவா ஈராய் அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் மகளே. மோசேக்கு மேல ஒரு தரிசனம் இருந்தபடினால்தான் மோசேயை பார்வோன் கொல்ல பார்த்தான். மோசேயை பார்வோன் கொல்ல பார்த்தா. ஆனால் கர்த்தர் என்ன நினைச்சு பாருங்க, எந்த இடத்துல அவன் கொல்லப்படணும்னு திட்டம் போடப்படுகிறதோ அதே இடத்துல மோசையை கொண்டு போய் கர்த்தர் வளர்த்தினாருமா. அதே அரண்மனையில் வளர்த்தி மோசை மேலே வச்ச தேவ திட்டத்தை தேவன் நிறைவேற்றினாருமா. அதே மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கினார். மோசையை கொண்டு செய்த காரியங்கள், அற்புத அடையாளங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனுஷனை கொண்டு செய்யலேன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஏனெனில் மோசையை கொண்டு தேவன் செய்த காரியம் பயங்கர. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை கொண்டும் தேவன் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்க போது. பயங்கர பயங்கர ஒரு அனைட்டிங்க டாடி இன்னைக்கு உன் மேல வைக்கிறார். ரிலீஸ் பண்ற, ரிலீஸ் பண்ணிக்கோ, ரிலீஸ் பண்ணிக்கோ. ஓ எஸ் 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 ரிலீஸ் பண்ணிக்கோ. அந்த அபிஷேகத்தை தேவன் உன் பேர்ல வைக்கிறார். ராபாலாபா ராபாலாபா. திரும்பவும் சொல்கிறாமா, சாதாரணத்துக்கு நீ தெரிந்து கொள்ளப்படலை. நல்லா விளைங்க. ஓவரா நீ நசுக்கப்படுறாயா, ஓவரா கர்த்தர் உன்னை பயன்படுத்துவாருமா. நல்ல பயங்கரமான காரியத்துக்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். மோசேயை கொல்ல பார்த்தா, அடுத்து பாருங்க பேதுருவை ஏரோது கொல்ல பார்த்தா. ஏன்னா பேதுருவுக்கு மேலே ஒரு பெரிய தரிசனம் இருந்தது. 3000 5000 ரட்சிக்கிற ஒரு பெரிய தரிசனம் இருந்தது மகளே. ஆமாம், உன்னை அதிகமாக நசுக்கப்படுறையா, அதிகமாக காயப்படுறையா, அதிகமாக உடைக்கப்படுறையா, அதிகமாக நீ கண்ணீர் வடிக்கிறாயா, கலங்காதே, திகையாதே. நீதா தேவனுடைய தரிசனம். தேவனுடைய தரிசனத்தை சுமந்து கொண்டிருக்கிறவள் நீதா. உன்னை கொண்டுதான் தேவன் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறாருமா.
தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறாருமா, செய்ய விரும்புகிறார். டேடி இன்னைக்கு சொல்கிறாரு, நீ தரிசனத்தை சுமந்து கொண்டிருக்கிற. அதனால தான் டேடி அன்னைக்கு சொன்னார், தாவீதின் வீட்டினுடைய திறவுகோலையோ பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலையை நான் உங்க கையில கொடுக்க போறேன். நீ ராஜ்யத்தை இந்த பூமியில எக்ஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் உங்க கையில கொடுக்க போற. நீ சாதாரணமானதுக்கு அல்ல, சாதாரணமானதுக்கு அல்ல மகளே. ஒருவேளை நீ நசுக்கப்படுறியா, ஒருவேளை நீ ரொம்ப ஓவரா காயப்படுத்தப்படுறியா, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 62ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 62:17 வாசிங்க பார்க்கலாம். இந்த காரியத்தை புகழ்ச்சியாக்குற வரைக்கும், இந்த நகரத்தை புகழ்ச்சியாக்குற வரைக்கும் அவரை அமர விடாதீங்க. வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனம் இது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி, நல்ல விளங்கமா உங்களை சொல்லுங்க எல்லாரும் உங்க பெயரை சொல்லுங்க. ஜாக்லினை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும், பூமியிலே என்னை புகழ்ச்சியாக்குற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருப்பேன். ஆமென் என்று சொல்லலாமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எந்த அளவுக்கு எருசலேம் நசுக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு எருசலேமுக்கு விரோதமா எத்தனை யுத்தங்கள், எத்தனை மனிதர்கள், எத்தனை ராஜாக்கள் எழும்பினால் இன்னைக்கு நிமிந்து எருசலேம் எப்படி நிக்கிறதோ அதுபோல இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய தரிசனம் உனக்குள் இருக்கிறபடினால் அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்காம உன்னுடைய சரீரம் மண்ணுக்குள்ள போகாது. கர்த்தர் உன்னை கொண்டு செய்யற காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னை புகழ்ச்சியாக்குற வரைக்கும் மகனே, புகழ்ச்சியாக்குற வரைக்கும். சங்கீதம் 125:2 வாசிக்கிறோம், அதை சுற்றி அவர் மதிலாயிருப்பார். நீ நினைக்கலாம் உடஞ்சிருவனோ, முடிஞ்சிருவனோ, அவளாதானோன்னு நினைக்கல. இல்லை மகளே, இல்லை. சங்கீதம் 125:2 எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். 125:2 வாசிக்கிற பொழுது வாசிப்போம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல், எல்லாரும் ஆமா, பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் ஆமா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லார், விசுவாசத்தோட போமா. உனக்குள்ள தேவனுடைய தரிசனம் நான் அடிக்கடி சொல்லுவேன், கரு இருக்குது மகளே. மரியாளுக்குள்ள இயேசுங்கிற கரு எப்படி இருக்கிறதோ உனக்குள்ள ராஜ்யம் என்கிற கருவை தேவன் வச்சிருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை உன்னை கொண்டு நிச்சயமா 5000-3000 ரட்சிப்பாரு. ஆமா, செங்கடலை பிளக்கத்தக்கதா, யோர்தானை பிளக்கத்தக்கதா, எரிகோவை விழத்தக்கதா தேவன் உன்னிலிருந்து தேவன் தமது மகிமையை வெளிப்படுத்துவார். திரும்பவும் எச்சரிச்சு சொல்றேன், உன் ஸ்தானத்தை யாருக்கு விட்டு கொடுத்துறாத. செத்தாலும் சாகுவாண்டவரே, எனக்கு வச்சிருக்கிற அந்த தரிசனத்தை இன்னொருவருக்கு நான் அந்த திறவுகோலை கொடுக்கவே மாட்டாண்டவரே. நானே வரேன். என்னையவே ஜாதிகளுக்கு தாயாக, ஜீவனுள்ளோர்களுக்கெல்லாம் தாயாக, என்னையவே ஜாதிகளுக்கு ஒளியாக, தரிசன பட்டணமாக என்னையவே நீங்க நிலைநிறுத்துங்க. கடைசியாய் மெல்கிசேத்தினுடைய முறையினுடைய ஆசீர்வாதம் என்னன்னு பிரசங்கித்து இருக்கிறோம். சொல்லுங்க. மெல்கிசேத் என்றாலே அவன் பிரீஸ்டாவும் இருந்தான், அடுத்து ஆமா ராஜாவாகவும் இருந்தான், ஆசாரியனாக. மெல்கிசேத்துக்கு அந்த ஆசீர்வாதம். அடுத்து அது யாருக்கு வந்தார்னு கொடுத்தாரு? தாவீதுக்கு கொடுத்தார். அடுத்து யாருக்கு கொடுத்தார்? சாலமோனுக்கு கொடுத்தார். அடுத்து அந்த அதிகாரத்தை யார் எடுத்துக்கொண்டார்? இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டார். இப்ப யாருக்கு வந்திருக்கிறது? வெளிப்படுத்தல் 1:6 என்னை ராஜாக்களாகவோ ஆசாரியர்களாகவோ இனி இந்த பூமியில தேவ ராஜ்யத்தை எக்ஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு என்ன ஒரு ராஜாவாகும், ஆசாரியனாகும். எல்லாரும் அப்படி எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படி எழும்பி நின்று ஓ எஸ் லார்ட். இன்னும் ஒரு காரியம், ஆமா, கீழே வாசிக்கிறோமே, தூசியை உதறி விட்டு எழுந்திரு சியோன் குமாரத்தியே. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமான அடுத்து சியோன் குமாரத்தியா நம்மளை கர்த்தர் எப்படி மாற்றுவாருன்னு. ஏன்னா இந்த 3ஐயும் முடிச்சிருமனா